யாரெல்லாம் சக மனிதர்கள் மேல அன்பு செலுத்துறாங்களோ அவங்க மேல பல்லாயிரக்கணக்கான அம்புகள் வீசப்படும். நீங்க என்னன்னா, நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நீங்க உங்களுடைய துறையில இருந்துட்டு அந்த துறையோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகும்போது பிரச்சனை இருக்காது. நான் ஒரு துறையில இருக்கேன், என் சக்தியை மீறி நான் ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு பண்றேன் அப்படின்னப்ப இங்க வன்மம் ஆட்சி செய்கிறது. வன்மத்துக்கு நிறைய பிரியாரிட்டி இருக்குது. இது வரைக்கும் அவர் ஒரு காமெடியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, விட்டுருவாங்க. ஏன்னா சின்ன பையன் பாவம் அப்படிங்கிற லெவல்ல ஒரு நடிகரா ஒரு கதாநாயகனா ஜெயிக்க ஆரம்பிச்சா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இவரு நடிச்சுட்டு பேசாம போய் வீட்டில் படுத்துட்டாலோ இல்ல குடிச்சிட்டு படுத்துட்டாலோ இவர் மேல எந்த கேள்வியுமே இருக்காது. ஒரே ஒரு ஐடி வச்சுக்கிட்டு 10 பேரை திட்டிட்டு இருப்பான், 10 பேரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். 80 வயசுல ஒரு பிரின்சிபலோட வாழ்ந்த ஒரு நடிகர் அவர் போகும்போது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை பத்தி 500 கேள்விகள் கேட்பாங்க. அவர் அவர் லைஃப் அவ்வளவு பிரின்சிபலா வாழ்ந்தாரு, அவரால் யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுத்த சால்வையை தூக்கி போட்டாருன்னா அதுக்கு ஒரு 5000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுக்கு போய் உட்கார்ந்துட்டு இவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது கிடையாது. 80 வயசு நம்ம வீட்டில் உள்ள ஒரு தாத்தா, ஒரு 75 வயசுக்கு மேல உள்ள ஒரு தாத்தாவுக்கு என்ன மரியாதையோ அதை தானே நம்ம கொடுத்துருக்கணும். ஒரு மூத்த கலைஞன் அவங்க அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் உள்ளது. அவர் இஷ்டப்பட்டா அந்த சால்வையை போட்டுக்கலாம், இல்லாட்டினா போடாம தூக்கி போட்டுடலாம். அதுக்கும் அந்த பெரிய கலைஞர் உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பார். விளக்கமே கொடுக்க கூடாது. ஏன்னா இங்கே வன்மத்தை மட்டுமே மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஊரா இருக்குது. அதாவது அந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது வரைக்கும். ஏன்னா இது ஒரு பொறுப்புணர்ச்சியில இருந்து சொல்றேன். புகழ் வெளிச்சம் ஃபர்தரா அவர் மேல வீசப்படும் பொழுது அடுத்தது இமிடியேட்டா விமர்சனம் வைக்கப்பட இருக்கும். அந்த விமர்சனம் என்னன்னா அது உங்களை தாக்குறதுக்காக இருக்காது, அவங்கள நிலைநிறுத்திக்கிறதுக்காக இருக்கும். ஸோ ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரா கதாநாயகனா உங்களை வரவேற்கிறேன். சக மனிதர்கள் மேல நீங்க காட்டக்கூடிய அன்போ பாசமோ அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் சக மனிதர்களோட அன்போடையும் வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு ஒரு அடையாளமா பாலா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். பணம் நிம்மதியை தருமா என்பது தெரியாது, ஆனால் பணம் மட்டும் இல்லாவிட்டால் நிம்மதி இருக்காது என்பது நிதர்சனம். அப்படி ஒரு பணத்தை வைத்து ஒரு வாழ்க்கையை சொல்லும் படத்தை வெளியிட முன்வந்த சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேல் அவர்களுக்கு நன்றிகள். இப்போது அழைக்கிறோம் அவரை பேசுவதற்கு. வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. காந்தி கண்ணாடி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா ஒரு அன்பையும் அதோட அடுத்த பரிமாணங்களையும் விளக்கக்கூடிய ஒரு படமா ஷெரீப் இந்த சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா அன்பு, அதன் பரிமாணம், அதோட அடுத்த கட்டம் இதை ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த படத்துல நம்ம இதுவரைக்கும் நிறைய பாரதி கண்ணம்மா பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பாரதினாலே கண்ணம்மா ஞாபகம் வரும். இந்த படத்துக்கு பிறகு காந்தி கண்ணம்மா என்ன பண்ணி வச்சிருக்காங்க. காதல்னாலே காதல் சந்தியா பரத் ஞாபகம் வரும். எனக்கு இனிமே பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா அம்மாவும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படி ஒரு காதல் நீ இருக்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாக போற நேரத்தில் என்ன லவ் அப்படின்னு ட்ரெய்லர்ல கூட டயலாக் இருக்கும். லவ் தானே அது எப்ப இருந்தா என்ன, அது 18 வயசா இருந்தா என்ன, 80 வயசா இருந்தா என்ன, லவ் ஆல்வேஸ் லவ் தானே. அப்படி ஒரு அதான் சொல்றேன், பரத் சந்தியா மாதிரி எனக்கு இருந்துச்சு. பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா அம்மாவும் நடிச்சிருந்தது. அவங்க நடிப்பு அறக்கி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அப்படியே வியக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா அம்மாவோட பொட்டன்ஷியல்ல ஒரு 10% கூட நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் யூஸ் பண்ணலங்கிறது எனக்கு வருத்தம். என்னன்னா இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்
அம்மா வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 5 படமாவது நடிங்கம்மா. இங்க வந்து என்னன்னா அவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு சிறப்பா நடிக்கக்கூடிய. சரி, அர்ச்சனா அம்மா இந்த பக்கம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த பக்கம் பாலாஜி சக்திவேல் சார் அவங்க அடிக்கிற எல்லா பாலையும் 6 அடிச்சிட்டு இருக்காங்க. மிக 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 பிரமாதமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த காந்திங்கிற கேரக்டருக்குள்ள நம்மளை சேர்த்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகா வந்து ஒரு காதல் கதையை மையப்படுத்தின, ஒரு மெச்சூர்டு லவ் மையப்படுத்தின ஒரு படமா ஸ்டார்ட் பண்ற இடத்துல நம்மளோட தம்பி பாலா கதாநாயகனா உள்ள வர்றாரு. அது நான் வந்து இந்த கதைநாயகன்கிற வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னன்னா நிறைய காமெடி பண்ணிட்டு திடீர்னு வர்றவங்களை வந்து கதாநாயகன்னு சொல்றதுக்கு கஷ்டப்பட்டு அல்லது போடுறதுக்கு பயந்து கதைநாயகன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா கதாநாயகன் தான். இந்த படத்தோட கதாநாயகனா பாலா உள்ள வர்றாரு. ரொம்ப அந்த உடல் மொழி தன்னை வந்து ஒரு கதாநாயகனா வரணுங்கிறப்ப வந்து தன்னோட பிசிக்கை என்ன மாதிரி ரெடி பண்ணணும், அதுலேருந்து ஆரம்பிச்சு சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு உள்ள வந்து நடிச்ச மாதிரி இருந்துச்சு. மிக பிரமாதமா பண்ணி இருக்காரு. ஒரு முக்கியமான வளர்ச்சி. நான் அதுல வந்து என்னன்னா இப்போ வந்து அவர் ஒரு சின்னத்திரையோட பிரபலத்தோட நேரடியா சினிமா நோக்கி வரும் பொழுது அது ஈஸியா இருக்கும். ஆனா அதுல வந்து அவர் வந்து ஒரு மிக கடினமான பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த கடினமான விஷயம் வந்து என்னன்னா சக மனுஷர்கள் மேல வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்றது. சக மனிதர்கள் மேல அன்பு செலுத்துறதோ சக மனிதர்களின் சந்தோஷத்தை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறதையோ விட கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் சக மனிதர்கள் மேல அன்பு செலுத்துறாங்களோ அவங்க மேல பல்லாயிரக்கணக்கான அம்புகள் வீசப்படும். நீங்க வந்து என்னன்னா நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய துறையில இருந்துட்டு அந்த துறையோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகும்போது பிரச்சனை இருக்காது. நான் வந்து ஒரு துறையில இருக்கேன், என் சக்தியை மீறி நான் ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு பண்றேன் அப்படின்னப்ப இங்க வந்து வண்ணம் ஆட்சி செய்கிறது. வண்ணத்துக்கு வந்து நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது. நம்ம பிரசிடென்டே எடுத்துக்கலாம். ரொம்ப இங்க வந்து பாலிசியோட எழுதுறவங்க இங்க உள்ளவங்க அவ்வளோ எழுத்தாளர்கள் இருப்பாங்க. அந்த பேனாவுக்கு மிகப்பெரிய நெறிகளை வந்து அவங்க கடைபிடிப்பாங்க. காலங்காலமா அவங்க வந்து பத்திரிகையில எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த விமர்சனத்துல அந்த சினிமா மேல இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும், அந்த மக்கள் மேல இருக்கக்கூடிய பாசம் வெளிப்படும். ஏதாவது தவறுன்னா தவறை சுட்டி காட்டுற மாதிரி எழுதுவாங்களே ஒழிய வெறுமனே அந்த விமர்சனத்தை வந்து ஹைலைட் பண்றதுக்கான விமர்சனம் எழுதாத அத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து இங்க வந்திருக்காங்க. அதே சமயத்துல வந்துட்டு என்னன்னா சினிமா மேல வெறுப்பை கொட்டி ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு வீடியோ போட்டுட்டு வெறும் காழ்ப்புணர்ச்சியை மட்டுமே காட்டக்கூடிய விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய விமர்சனமா வந்து மக்கள் மத்தியில போய் சேர்ந்துகிட்டு இருக்கும். காலங்காலமா உட்காந்து பக்கமா எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோடதான் வந்து நார்மல் நல்ல மக்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இங்க வந்து என்னன்னா அதோட ரீச் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஏன் வன்மத்தை வந்து அதிகமா பாக்குறாங்க. ஒரு படம் பத்தி சொல்லும்போது ஒரு ஹீரோவோட பர்சனலை பத்தி பேசப்படுற விமர்சனம் வந்து பெரிய விமர்சனமா மக்கள் மத்தியில போய் சென்று சேரும். ஏன்னா இங்க வன்மங்கள் ரசிக்கப்படுகின்றன, அன்பு நிராகரிக்கப்படுகிறது. எப்ப ஒரு அன்பு பாதைய தம்பி வந்து எடுக்கிறாப்லையோ இப்ப வந்து என்னன்னா இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு காமெடியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, விட்டுருவாங்க. ஏன்னா சின்ன பையன் பாவம் அப்படிங்கிற லெவல்ல ஒரு நடிகரா வந்து ஒரு கதாநாயகனா ஜெயிக்க ஆரம்பிச்சா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இவரு நடிச்சுட்டு பேசாம போய் வீட்டில் படுத்துட்டாலோ இல்ல குடிச்சிட்டு படுத்துட்டாலோ இவர் மேல எந்த கேள்வியுமே இருக்காது. அவர் அப்படிதான் அப்படின்னு சின்னதா வந்து இவர் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இந்த நல்லது செய்யறதை பத்தி அவ்வளவு கேள்விகள் வரும். இங்க சமுதாயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய முரண் இருக்கு. நீ என்ன பெரிய நல்லவனா, இது வந்து மிகப்பெரிய முரண். இந்த முரணை வந்து ரசிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. இதுக்காக வந்து இந்த சமுதாயம் வந்து நல்லவர்களால் நிறைந்தது இல்லையா அப்படின்னா நல்லவர்கள் எல்லாம் அமைதியா இருப்பாங்க. ஒரே ஒரு ஐடி வச்சுக்கிட்டு 10 பேரை திட்டிக்கிட்டு இருப்பான், 10 பேரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். 80 வயசுல ஒரு பிரின்சிபலோட வாழ்ந்த ஒரு நடிகர்
அவர் போகும்போது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை பத்தி 500 கேள்விகள் கேட்பாங்க. அவர் அவர் லைஃப் அவ்வளவு பிரின்சிபலா வாழ்ந்தாரு, அவரால் யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுத்த சால்வையை தூக்கி போட்டாருன்னா அதுக்கு ஒரு 5000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுக்கு போய் உட்கார்ந்துட்டு இவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது கிடையாது. 80 வயசு நம்ம வீட்டில் உள்ள ஒரு தாத்தா, ஒரு 75 வயசுக்கு மேல உள்ள ஒரு தாத்தாவுக்கு என்ன மரியாதையோ அதை தானே நம்ம கொடுத்துருக்கணும். ஒரு மூத்த கலைஞன், அவங்க அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் உள்ளது. அவர் இஷ்டப்பட்டா அந்த சால்வையை போட்டுக்கலாம், இல்லாட்டினா போடாம தூக்கி போட்டுடலாம். அதுக்கும் அந்த பெரிய கலைஞர் உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாரு. விளக்கமே கொடுக்க கூடாது. ஏன்னா இங்க வன்மத்தை மட்டுமே மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஊரா இருக்குது. அதாவது அந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த பாலா மாதிரியானவங்க ஒரு சில பேர் இப்போ என்னன்னா இவரு சக மனிதர்கள். ஏன்னா ஏன் நான் இது அன்பு பத்தி பேசுறேன்னா இந்த படம் அன்பு பத்தி பேசுது. இந்த படம் அன்பு பத்தி பேசுது. நான் அதுக்காகவே இதை பேச வேண்டியதா இருக்குது. சக மனிதர்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நடிகன் வர்றான், புகழ் வெளிச்சத்தோட வர்றான் அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்கறதுனாலேயே இவங்களை தங்களை பெரியவங்களா நிலைநாட்டிக்கலாங்கிறது ஒரு கருத்து. இந்த கேள்வியை இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா பக்கத்துல இருக்க வார்டு கவுன்சிலரை கேள்வி கேட்க முடியாது. குழாயில தண்ணி வரலன்னா அந்த கவுன்சிலர்கிட்ட அவங்களால அந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, என்ன பசியில உள்ளவங்களுக்கு எல்லாம் பாலா சாப்பாடு போட்டாராமே, காசாவில் 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஏன் அங்கே போய் போடலன்னு கேள்வி கேட்பாங்க. அவருக்கு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயத்த யாரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கனெக்ட் ஆகும். அவர் அடிமட்டத்து மக்களை பார்த்து வந்திருக்கிறதுனால ஒரு சாப்பாடு 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாரு, அவரை பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா இது ஒரு பொறுப்புணர்ச்சியிலேருந்து சொல்றேன். புகழ் வெளிச்சம் ஃபர்தரா அவர் மேல வீசப்படும் பொழுது அடுத்தது இமிடியேட்டா விமர்சனம் வைக்கப்பட இருக்கும். அந்த விமர்சனம் என்னன்னா அது உங்களை தாக்குறதுக்காக இருக்காது, அவங்கள நிலைநிறுத்திக்கிறதுக்காக இருக்கும். ஸோ ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரா கதாநாயகனா உங்களை வரவேற்கிறேன். சக மனிதர்கள் மேல நீங்க காட்டக்கூடிய அன்போ பாசமோ அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் சக மனிதர்களோட அன்போடையும் வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு ஒரு அடையாளமா பாலா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வெற்றி இது மாதிரியான சாதாரண மனிதர்களோட மிகப்பெரிய வெற்றி இந்த காலகட்டத்தில் 2025 சக மனிதர்கள் மேல அன்பை செலுத்தி வெற்றி பெற முடியுங்கிறது அடுத்த கட்டத்துக்கோ இல்லை இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவோ இருக்கும். கலீல் ஜிப்ரான் சொல்லுவார் ஆன் லவ் அப்படிங்கிற ஒரு கவிதையிலிருந்து, அன்பு உங்களை அழைக்கும் பொழுது அதை பின்தொடருங்கள். அந்த பாதை கரடு முரடாக இருக்கும், உங்களுக்கு வழி கொடுக்கக்கூடியதா இருக்கும், பின்தொடருங்கள். அன்பு உங்களை அடைக்கும் பொழுது அன்பை நம்புங்கள், அது உங்களை நெருக்கும், உங்களை நொறுக்கி போடும். அன்புடனேயே இருங்கள். நீங்க அன்பை அன்புகிட்ட இருந்து நீங்க நிறைய அன்பை கொடுக்கும்போது அன்புகிட்ட இருந்து நீங்க எதையுமே பெற முடியாது. நீங்கள் ஃபைனலா அன்பை மட்டுமே பெறுவீங்க. உங்களுக்கு அந்த அன்பு உங்களை சிலுவையில் அறையும், மிகப்பெரிய நகைக்கீரல்களை கொடுக்கும். அந்த நகைக்கீரல்கள் அன்பினால் ஆனவை, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இது கலீல் ஜிப்ரானோட கவிதை என்னைக்கோ படிச்சது, அதை நான் சொல்லணும்னு சொன்னேன். ரொம்ப அவையில போயிட்டோமோன்னு நினைக்கிறேன். தம்பி ஜெய்கிரன் சபதியா இருந்து தயாரிப்பாளராக வர்றார் அப்படின்னு சொன்னாங்க. நான் நிறைய புது தயாரிப்பாளர்கள் வரும்போது திரைப்படத்தை எதோட கம்பேர் பண்ணுவேன்னா சிலையோட தான் கம்பேர் பண்ணுவேன். நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், நான் ஒரு 5 கோடி ரூபாயில ஒரு படம் எடுத்திருக்கேன், இது எவ்வளவு கவர் பண்ணிட முடியும். நான் ஒரு 10 கோடி ரூபாயில ஒரு படம் எடுத்திருக்கேன், இதை எவ்வளவு கவர் பண்ண முடியும்னு தான் ஒரு ப்ரொடியூசர் வருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் ஏதோ ஒரு பொருளை தயாரிக்கலை, நீங்கள் ஒரு சிலையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட வந்துருச்சுன்னா அது சிலை. சப்போஸ் எனக்கு ஒரு கண்ணு சரியா வரல, காது சரியா வரலன்னா அது கல்லு தான், அது சிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தயாரிப்பாளர்கிட்ட பேசியிருப்பேன். ஒரு சிலை வடிக்கக்கூடிய ஸ்தபதியே தயாரிப்பாளராக வந்திருக்காங்க. கண்டிப்பா இவர் திரைத்துறையில நிறைய சிலைகளை நிறைய திரைப்படங்களை அந்த மாதிரி கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள் அவருக்கு. விவேக் மெர்வின் அவங்களோட இசை நமக்கு 2 சாங் போடுவாங்கன்னு வச்சேன். இந்த ட்ரெய்லரை விட அந்த சாங் வரும் பொழுது இந்த படத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன். சில காரணங்களால அந்த சாங் போட முடியல. வாய்ப்பு இருந்துச்சுன்னா
இந்த ஃபங்க்ஷனோட கடைசியில் வந்து அந்த சாங் இது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிகச்சிறப்பா எல்லாருமே இதுல வந்து பணியாற்றி இருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சாரோட நண்பராக நடித்திருக்கக்கூடிய அமிதானந்திலிருந்து ஆரம்பிச்சு கதாநாயகிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை தந்திருக்காங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சக்தி.